பீதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். And that every tongue should confess that Jesus Christ is Lord to the glory of God the Father. பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 11. நம்முடைய அந்தோனியார் நாவு இன்று வரை அழியாமல் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று உரைத்த அந்த நாவை நம் அந்தோனியார் தூய்மையாக பாதுகாத்தார். அந்த நாவை நம் அந்தோனியார் பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களை இயேசு கிறிஸ்து கற்பித்த நீதியான நேர்மையான பாதையில் வழி நடத்தினார். இன்று நாம் நம்முடைய நாவை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? நம்முடைய நாவு அந்தோனியார் போல 100% தூய்மையான நேர்மையான இயேசு கிறிஸ்துவின் பாதையில் பயன்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் நம்முடைய புனித அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். நம்முடைய நாவை அவரைப் போலவே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ பயன்படுத்த வேண்டும் என்று. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, படுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். படுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.